எங்க மீனாவை இருந்துட்டு ரொம்பவே கோபத்தோட ஸ்ருதிக்கிட்ட, என்ன ஸ்ருதி இது பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி வெக்கில் நின்றுட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்கள் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க, எதுக்காக லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ மறுபடியுமே ரவியை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் ஸ்ருதியுமே இருந்துட்டு, இங்கே பாருங்க மீனா, ரவி பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரவி சரியா என்கிட்ட பேசுறது கூட கிடையாது, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ல கூட அந்த நேத்தோட்ட தான் அதிகமாக பேசிட்டே இருக்காப்ல, என்கிட்ட கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு பாருங்க நம்ம ஃபங்க்ஷனை பற்றி பேசலாம்னு சொல்லி அவங்க ரெஸ்டாரண்ட் போகிறேன், அங்கே போய் பார்த்தா இங்கே அந்த நேத்து தூக்கி கையில் வச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ரவி என்னை மதிக்கவே இல்லை, அதே நேரம் என் மேலே அன்பு இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக தான் இவனை டைவர்ஸ் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே முத்துவுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, என்ன ஸ்ருதி இதெல்லாம், நீங்க இதுக்கு தான் அவசர அவசரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ அவசர அவசரமா முன்னாடி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க, முட்டாள்தனமா ஃபீல் பண்றியா? ரவி எப்படி இருக்கா, எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உண்மையை சொல்ல போனா அவன் ரவியோட மனசுல உன்னை தவிர அவர் யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டான். அவன் வேலை செய்யற இடத்துல அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் அவன் சமாளிக்க தான் செய்யணும். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவன் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு நகர மாட்டான் அப்படின்ற பேர் முத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மீனாவுமே, இங்க பாருங்க மீனா, இந்த மாதிரி எனக்கும் முத்துக்கும் கல்யாணம் ஆனப்ப கூட நாங்களுமே ஸ்டார்டிங்ல நிறைய சண்டை போட்டுட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நாங்க எதையுமே சரியா பேசிக்க கூட மாட்டோம். ஆனா இப்ப பாருங்க, இப்ப நீங்க எல்லாருமே சொல்றீங்கல்ல முத்து மீனா தான் நல்லா இருக்காங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இருக்க கப்பல் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு பட்டமே கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம், வெளியில கொண்டு போக மாட்டோம், எதா இருந்தாலும் நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கணும், சொல்லப்போனா கஷ்டமோ நஷ்டமோ அது நம்மளே சேருன்ற மாதிரி எங்களுக்குள்ளே பேசி முடிவெடுப்போம். ஆனால் நீங்கள் இப்படி இங்கே ரவி கிட்ட பேசாமல் நீங்கள் தனியாக ஒரு முடிவெடுக்கிறது ஒரு தப்பான செயல். சொல்லப்போனால் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே பெரிய டிசிஷன் எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே குழம்பி போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் லைஃபையே மாற்றி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் ஸ்ருதிக்கு அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அவங்களுமே ரவி பண்ண விஷயம் தப்பு, நீங்கள் ஏன் ரவிகிட்ட பேச மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட முத்துவுமே, எங்கள் பார் ஸ்ருதி, அங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீ ஒழுங்காக ஃபங்க்ஷனுக்கு வா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ரவி கிட்ட நீயே டேரக்டா பேசு, ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காக என்னை விட்டுட்டு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேளு, அதுவும் உங்க ரூம்ல வச்சு கேளு, 4 பேர் முன்னாடி நீ கேட்க கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே ஸ்ருதியை ஒரு வழியை சம்மதிக்க வச்சு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்பவே டென்ஷனோட ரவியுமே இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணி, முத்து இந்த மாதிரி எப்படியாவது ஸ்ருதியை கண்டுபிடிச்சியா, அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா முத்துவுமே, ரவி நாங்க ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், நீ வெயிட் பண்ணு, இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஸ்ருதியை கூட்டிட்டு போறாங்க. ஸ்ருதியுமே இந்த பக்கம் ரவியை பார்த்த உடனே ஒரு முறைச்சிட்டு அவங்களுமே அங்க இருந்து, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ பேச வேண்டாம், முதல்ல ஃபங்க்ஷன் முடிப்போம் அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதியுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்போ ஸ்ருதி உள்ள போன அடுத்த செகண்டே ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட, என்னமா இது, உன்னோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வராம நீ போய் வேலையை பார்த்துட்டு இருக்க, நாங்களாம் வேலையை விட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உடனே ஸ்ருதியுமே எல்லாருக்கும் சாரி, என்ன மன்னிச்சிருங்க, ஒரு முக்கியமான டப்பிங் இருக்கு, அதனால தான் நான் பண்ணி கொடுக்க போயிருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மற்றவங்க கிட்ட அவங்களோட பிரச்சனையை காட்டாம மறைச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பாவுமே இந்த பக்கம் ஸ்ருதிகிட்ட ஸ்ருதி நீ பண்றது எனக்கு சரியா படல, எனக்கு என்னமோ மாப்பிள்ளையோட முகம் சரியில்லாம இருந்துச்சு, நீ ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ஸ்ருதியுமே, எங்க பாருமா இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோன்ட்டு ஸ்ருதியுமே இந்த பக்கம் ஃபங்க்ஷனை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அங்க வந்திருக்க எல்லார்கிட்டையுமே ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டு அந்த ஃபங்க்ஷனும் ரொம்பவே சிறப்பா முடியுது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே எங்க அண்ணாமலையும் ஸ்ருதியை தனியாக கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, எங்கப்பா ஸ்ருதி, உனக்கும் ரவிக்கும் ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிமா கொஞ்சம் பேசி அதை சரி பண்ணுங்க, இந்த மாதிரி அந்த பிரச்சனைக்காக நீங்க இப்படி ஃபங்க்ஷன்லயோ இல்ல 4 பேர் முன்னாடியோ நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலையுமே எடுத்து சொல்றாங்க. இது கேட்டவொன்னே எங்க ஸ்ருதியுமே, ஓகே மாமா, இந்த மாதிரி அப்படிலாம் நடக்காது, நான் வேலை விஷயமா தான் போயிருந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதியுமே சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாம டேரக்டா ரூம்ல இருக்க ரவி கிட்ட போயிட்டு, ஏண்டா உனக்கு நான் முக்கியமா அந்த நேத்து முக்கியமாடா, எப்போ பார்த்தாலும் ஓனர் அந்த அவளை தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்க, நான் வரேன் அவளை கையில தூக்கிட்டு இருக்க, எதுக்கு அவளை தூக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதி கோவப்பட்டு கேட்கறாங்க. அப்ப ரவியுமே, என்ன ஸ்ருதி நீ கூட புரிஞ்சுக்காம கேட்கிறேன், நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், சொல்லப்போனா நான் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல அந்த ஓனர் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, அப்போ நான் அவங்களை தூக்கிட்டு போய் தான் அவங்களை உட்கார வைக்க முடியும், அது வயசானவங்களா இருந்தாலும் சரி வயசு பொண்ணா இருந்தாலும் சரி என் கடமையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன், மற்றபடி உனக்கு துரோகம் பண்ணணும்னு எந்த ஒரு எண்ணமும் என் மனசுலே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரவி ரொம்பவே ஜென்யூனா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் அப்பதான் ஸ்ருதிக்கு புரியுது, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, 2 நிமிஷம் அவசரப்பட்டு நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்ம லைஃபே தலைகளாக மாறி இருக்குமே சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் பேசுனதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட தனியாக போயிட்டு ஸ்ருதியுமே, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நீங்க எல்லாம் பேசினதுனால தான் நான் கொஞ்சம் மனசு மாறினேன், சொல்லப்போனா இங்க ரவி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை போல இருக்கு, அவன் அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதுனால தான் தூக்கியிருக்கான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதியுமே மீனா கிட்டையும் இன்னொரு பக்கம் முத்துக்கிட்டையும் போய் சொல்லி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுபடியுமே ஸ்ருதிக்கு ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, நீ முதல்ல எனக்கு சொல்ற நல்லா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியுமே நடந்த விஷயத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இவங்களுக்குமே புரிய வருது, ஏமா அப்போ மாப்பிள்ளை மேல தப்பு இல்லை, அவர் ஒரு கடையில் வேலை செய்யறப்போ அவர் அதை செஞ்சுதான் ஆகணும், இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் பணம் தரோம், அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஹோட்டல்
ஹோட்டல் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அதில் ஓனராகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீ தான் எங்ககிட்ட இருந்து பணம் வாங்காமல் நீங்களே சம்பாரிச்சு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நம்மளோட பணம் மொத்தத்தையும் நீங்கள் இப்போ வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க அம்மாவுமே ஸ்ருதி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்குமே தோண ஆரம்பிக்குது, பேசாமல் இங்கே நம்ம ரவிக்கு வர வேண்டிய பங்கை மட்டும் நம்ம வீட்டில் இருந்து வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருந்தும் பணம் வாங்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ரவிக்கு ஒரு ஹோட்டலை வச்சு அவனும் ஓனராக ஜாலியாக இருந்தாலும் சரி ஓகே இது சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம போய் விஜயாட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே விஜயாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது விஜயாவுமே ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு காலையில் நடந்த ஃபங்க்ஷனை பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயோட ரூம்குள்ளே உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அவங்க கிட்ட பேசி ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், இன்னைக்கு கேட்டால் கண்டிப்பாக அது நீங்கள் தருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் விஜயமே சொல்லு ஸ்ருதி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் ஸ்ருதியுமே இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து தொலைஞ்சு பண்ண 30 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல, அந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே ரவியோட பங்கு மட்டும் எப்படியாவது ரவி கிட்ட கொடுங்க. ஏன்னா ரவி வந்து ஹோட்டல் வைக்கிறது ஐடியா பண்ணியிருக்கான். ஏன்னா இதுக்கு மேலே அவன் ஹோட்டலில் வேலை செய்ய வேணாம் ஆண்டி, ஏன்னா அவனுமே ஹோட்டலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்கள் எப்படியாவது அந்த 10 லட்சம் மட்டும் இந்த பக்கம் ரவி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனோட பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். நானும் என் கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவனுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டானா அவனும் ராஜா மாதிரி இருப்பான். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றதும் சரிதான், கண்டிப்பாக என் பெரிய பையன் நல்லா இருக்கிற மாதிரி என்னோட சின்ன பையனும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவல்ல, கண்டிப்பாக அந்த பணம் மட்டும் கிடைக்கட்டுமா, கிடைச்ச உடனே அந்த பணத்தை நான் கரெக்டாக பிரித்து இங்கே ரவிக்கு ஒரு பங்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை இந்த பக்கம் ரோகிணி மனோஜும் சும்மா விழுந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சணுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இங்கே ஸ்ருதிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு இங்கே சிட்டி கால் பண்ணுறாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் ரோகிணி மேடம் அந்த ஆளுங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ எங்களோட ஆட்களை அனுப்பி அவன் எப்படி இருக்கான், நிறைய பேரோட இருக்கானா இல்லை தனியாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்சதுக்கப்புறம் பணம் வாங்குறப்ப அவங்களை கூப்பிடணுமா எப்படி மேடம், இல்லை நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சிட்டி கேட்குறாங்க. ஆனால் எங்கள் ரோகிணியுமே ரொம்பவே தெளிவாக சிட்டி மேலே நம்பிக்கையே இல்லாமல் இல்லை நீங்கள் அவங்கள போய் செக் பண்ணிட்டு மட்டும் வாங்க, அவங்கள பிடிக்க போகிறப்போ நானும் கூட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு சிட்டியுமே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிட்டியுமே தன்னோட ஆட்களோட சேர்ந்து எப்படியாவது அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு 5 லட்சத்தை நம்ம தூக்கி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம அப்படி தூக்கினா மட்டும்தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இவளுக்காக நான் என்ன சும்மா வந்து மெனக்கட்டு வேலையை விட்டுட்டு தேடிட்டு இருக்கணுமா, அப்படிலாம் நடக்கவே முடியாது. கண்டிப்பா இவன் எனக்கு ஷேர் தரத்துக்கு முன்னாடியே அதுல ஒரு 5 லட்சத்தை நம்ம எப்படியோ தூக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சிட்டியுமே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா ரோகிணியோட பணம் ரோகிணி கைக்கு போகும்போதே இங்க 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னா மீதி 5 லட்ச ரூபாய் ரோகிணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருவாங்க. அப்பனா 10 லட்ச ரூபாய் நமக்கு லாபம். இது வந்து நம்ம உண்ணாம தின்னாம நம்ம ஜாலியா சம்பாதிக்கிற பணம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிட்டியுமே இங்க ரோகிணிக்கு தெரியாம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க மனோஜுமே இங்க கடையில் நிறைய பேர்கிட்ட வாங்கி வச்ச பணத்தினால அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் கொடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எப்படியாவது அந்த ஸ்டாக்ஸை கொடுக்கணும், முதல்ல அந்த பணத்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளோட டீலர்களுக்கு எல்லாம் பொருள் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்லப்போனா அந்த 30 லட்ச ரூபாய் பணத்தை வச்சு இங்க ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you இன்னொரு வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.